சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. இந்து சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக RSS நாங்கள் எதிர்க்கிறோம். பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாகாது. பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பதாகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பிஜேபி அரசு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்கிறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிக்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். நான் உங்களுக்கு மாற்றி சொல்றேன். 2026 திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வீரன்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து நிற்பதுதான் வீரம். அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன். நீ மயக்கு மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும், பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அடி கூட, ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியல்னா காம்ப்ரமைஸ் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சமரசம். தேர்தல் அரசியல்னா கரப்ஷன் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல். ஆனால் அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். இதை டிக்ளேர் செய்யறது கூட ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசியலில் உண்டு. நாங்க டிக்ளேர் பண்றோம். சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எவனோ வழியில போனவன் அண்ணன் வணக்கம்னு ஒரு சீட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தா அது மாநாட்டு. உடனே பத்திரிகையில செய்தி போடுறான், பௌர்ணமினா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு. உடனே தினமலர்காரன் கொட்டை எழுத்து போடுறான். அது 2 பேரும் ஒன்னா ஆக்கிறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் சமரசமாக போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்க போறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே வேண்டான்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர, பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு, சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான். கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம், கைகோர்த்தோம், களமாடினோம். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி, என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், தலித் அல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை. ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம். திருமாவளவனை புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படும். சராசரி அரசியல்வாதிகளைப் போல சமரசம் செய்து கொள்ளுகிற சராசரி அரசியல்வாதிகளைப் போல எங்களை நீங்கள் எடை போட்டு பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல. சில கட்சிகள், சில அமைப்புகள், இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை.
இந்து சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக RSS நாங்கள் எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாகாது. RSS நாங்கள் விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பதாகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம், வசிக்கிறோம். கோயம்பேட்டிலே வந்து பாருங்கள், எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் சரி, அரசியல் களத்திலே இருப்பவர்களும் சரி, ஒருவேளை மறந்து போயிருந்தால் நாங்கள் நினைவூட்டுகிறோம். எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம். அதையெல்லாம் விவரிக்க முடியாது, ஒரு நிகழ்விலே சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 60 அடி உயரத்தில் திருமாவளவனுடைய மணிவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடிக்கம்பம் ஏற்றிய பிறகுதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு தருகிறார்கள், எல்லா கொடிக்கம்பங்களையும் அகற்றுங்கள் என்று. பாருங்க, சென்னை முழுவதும் திரும்புகிற திசையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே விளம்பரம் எழுதக்கூடாது என்று ஆணை போட்டார்கள். கார்ப்பரேஷன் மாநகராட்சியே போய் எல்லா விளம்பரங்களையும் அழித்தார்கள். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் விளம்பரம் எழுதுகிறார்கள். விளம்பரங்களை அழித்தீர்கள், வீழ்ந்து போனோமா? கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தீர்கள், சாய்ந்து போனோமா? மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தீர்கள், நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டோமே. கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். எந்த திருமாவளவனை கடலூர் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தீர்களோ அந்த திருமாவளவன் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு முறைக்கு 3 முறை நுழைந்திருக்கிறான். நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடே போடுவோம். இதெல்லாம் நான் வெறும் சவடால் விடல, வெற்றி சவடால் விடல, மேடைக்கு பேசல. இதெல்லாம் கடந்த காலங்களில் செய்து முடித்து விட்டு பேசுகிறேன், நடத்தி காட்டி விட்டு பேசுகிறோம், சாதித்து காட்டி விட்டு பேசுகிறோம். எனவே எனது அன்பு தோழர்களே, இதையெல்லாம் நீங்க ஒரு பெரிய காயமா எடுத்துக்காதீங்க, தொடச்சு விட்டு போங்க. சட்டையில பட்ட தூசி மாதிரி இப்படி தொடச்சு விட்டு போங்க. நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், எங்களை மேடை போட விடலை, எங்களை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தூக்கி போட்டு போய் ஜாலியாக படுத்து தூங்குங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை நீ கஷ்டம்னு நினச்சா அவங்க இதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் சாதாரணமாக அப்படி இடது கையால் தள்ளி விட்டு போகிற ஆட்கள் இவங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் இதற்கு என்னதான் விளக்கம் சொன்னாலும் இது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான், நெருக்கடி தான். நெருக்கடி என்பது நமக்கு திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவுதான். திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா பிடிக்காதா? சென்னையில் இருக்குங்களா ஸ்டீம் மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். உலகத்துக்கு எங்கே போனாலும் திருநெல்வேலி அல்வாவுக்கு இணையாக ஒரு அல்வாவை நீங்கள் வாங்க முடியாது, அந்த டேஸ்டே தனிதான். அந்த மாதிரி காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி, அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எனது அருமை தோழர்களே, வணிகணியை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இது போன்ற நெருக்கடிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு யார் காரணம், எது காரணம், ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, இந்த டிஸ்கஷனே வேண்டாம். சோசியல் மீடியாவில் ஏதாவது எழுதுறது அதெல்லாம் கூடவே கூடாது, அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வேலை முடிஞ்சுதான், இன்னைக்கு முடிஞ்சுது. 31ஆம் தேதி மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக வழங்கப்பெற்ற செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான பேரணி. வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பிஜேபி அரசு சொன்னாலும் கூட
உண்மையிலேயே அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதனால் சேவ் செக்யூலரிசம் இதான் ஹேஷ்டாக். நீ போடுற எல்லா பதிவுகளும் கீழே ஒரு 4 கோடு இருக்கும் பாருங்க, இப்படி 2 கோடு இப்படி 2 கோடு, அது பேர் என்ன? ஹேஷ்டாக். அதில் நீ இங்கிலீஷில் சேவ் செக்யூலரிசம் போடணும். சேவ் செக்யூலரிசம் அப்படின்னா மத சார்பின்மையை பாதுகாப்போம், மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தாதே, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்காதே, மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டாதே, மதத்தின் பெயரால் இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்காதே, மதத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே. இதுதான் கோரிக்கை. தோழர்களே, 31ஆம் தேதி நாம் நடத்துவது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக, தேர்தல் பேரம் பேசுவதற்காக அல்ல, கூட்டணியை தீர்மானிப்பதற்காக அல்ல, நம்முடைய சக்தியை காட்டி இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்காக அல்ல. அதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம். எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எது தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்படியே பிராக்டிக்கலாகவும் எதை எங்களால் சாதிக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கலாம், நடைமுறை சாத்தியக்கூறுகளை தாண்டி வெறும் கையால் முழம் போட மாட்டோம். வெறும் கையால் முழம் போட மாட்டோம். முழம் போடணும்னா ஒரு துணி வச்சிருந்தா தானே முழம் போட முடியும். இப்போ வெறும் கையால் முழம் போட்டு அழக முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் பிராக்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நடைமுறை சாத்தியங்களை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய போராளிகள். நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குனர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது, முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் 1 மணி நேரம் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. முஸ்லீமோட உட்கார்ந்து தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாருன்னு கோவப்படுறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கரமடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கிறியா? கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு எதிராக இருக்கிற கும்பலை எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவனை எதிர்த்து தினம் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுங்க. சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும், இந்த சாதியிலேயே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள். அவன்லாம் மாதம் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறான். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது 25 வருஷத்துக்கு முன்னால் நான் தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது. தமிழ்நாட்டிலிருந்து 32 அமைப்புகளை, தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார். உங்கள் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஜனங்களெல்லாம் ஏமாற்றி கிறிஸ்தவத்தில் சேர்க்குறார், இஸ்லாத்தில் சேர்க்குறார். அதனால தான் அந்த பேரெல்லாம் மாற்றுறார், இந்து பேரெல்லாம் மாற்றுறார். அந்த ஆளை எப்படி விட்டு வச்சுருக்கிறீங்க? நீங்கள் போய் பேசுங்க, எதிராக பேசுங்க, இயக்கம் கட்டுங்க. ஒவ்வொருத்தன் கையிலையும் 50,000 1 லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்த தம்பியை ஒருத்தர் சொன்னார், அந்த 32 பேரில் நான் ஒரு ஆளுங்க, ஆனால் நான் பணம் வாங்காமல் வந்துட்டேன். இந்தந்த பையெல்லாம் போனான், இந்தந்த பையெல்லாம் போனான், அவன்லாம் தான் இன்றைக்கி உங்களை திட்டிகிட்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா, ராமசாமிங்கிற பெயரை தொல்காப்பியன் மாற்றி விட்டுட்டார். பாலசுப்ரமணியங்கிற பெயரை பாலசிங்கம்னு மாற்றி விட்டுட்டேன். பாக்கியங்கிற பெயரை பாவரசுன்னு மாற்றி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரே நாளில் 5000 பேர் புல்லாரெட்டி அவனியில் மாற்றணும், மதுரையில் 5000 பேர் மாற்றணும். அதுக்கப்புறம் தினம் மாற்றிக்கிட்டே இருந்தோம் லட்சக்கணக்கான பெயர். என்னடா இந்து பெயர்களை பூரா இவன் மாத்துறான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு எதிராக இன்னைய வரல அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம மதத்துக்கும் நம்முடைய கோட்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்கள். நாங்கள் மதத்துக்கு எதிராக இல்லை, உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம், உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம். நீங்கள் சாதி வாழ்க என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் சாதி ஒழிக என்று சொல்லுகிறோம். நீங்கள் கோல்வாக்கரின் பிள்ளைகள், நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். நீங்கள் வீர சாவர்கரின் பிள்ளைகள், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள். எப்படி ஒத்து போகும்? எப்படி ஒத்து போகும்?
நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் உறுதியாக நீடிக்கிறோம். அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக. 2021 அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள், அது பிஜேபி வாக்குகள் அல்ல. பிறகு வெளியேறி வந்தார்கள். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தார்கள். இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி. நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம். அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான், திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற RSS அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அம்மா இருந்த போதும் கலைஞர் இருந்த போதும் அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. இப்ப கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோளில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்க வளர்ந்துருவோம்னு கற்பனையா கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே 65, 66 இடங்களில் வெற்றி பெற்றீர்களே. அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே. ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா? அப்படி நம்பிக்கையோடு இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்? அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து? எந்த கொள்கைக்கு ஆபத்து? எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது. மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே. அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விற்றுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள்? இது யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம். அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு 1000 ஓட்டு வருமா? விரல் விட்டு சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? இரட்டை இலை சின்னத்திலே நிற்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் பிஜேபி காரன் இருக்கிற தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை இலைக்கு சொந்தமான ஓட்டுகள். அவன் 30 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கு நட்டம்? இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும்? தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா? தமிழ்நாட்டிலே ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா? மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா? எண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசியிருப்பார்? வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கவலையிலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை. அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை. அந்த பொருளில் நான் சொல்லவில்லை. நீங்கள் செய்வது வரலாற்று பிழை. திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். அண்ணன் இங்க சொன்னார், காசிமுத்து மாணிக்கம் அவர்கள். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஏன் திமுகவோட நிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்கிறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த
கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல, அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளாக எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையாக பேசினீங்க, அதனால் உங்கள் 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ வேணான்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்கிறேன், அகில இந்திய அளவில் டெல்லியில் மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு எங்கள் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை, மன்னிச்சிருங்க. இல்லை உங்கள் ஜனங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்குன்னு நிறைய ஸ்கீம் இருக்குது, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா, நான் வரேங்கய்யான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது 100 விழுக்காடு நடந்தது, 100 விழுக்காடு சத்தியம். இது நடந்தது. கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறு தானே, இந்த கட்சியின் நிலையே வேறு தானே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்கே வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம் வரல லாரியில் போட்டு கூட்டம் போட்டுக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட 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 தடன்னு ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்கே வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படி தானே உங்களால் சொல்ல முடியும்? கையில் பவர் இருந்தா. இப்போ இதெல்லாம் தெரியாமல நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை, எங்கள் வீட்டு கதவை சாத்துறோம், உங்கள் வீட்டு கதவை இல்லை. இந்த கதவை சாத்துறேன்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் எவனும் இந்த பக்கம் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கதவை சாத்துறேன். இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன், ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருக்கிறேன், பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதில் நான் உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. கூட்டணின்னா 10 கட்சி அதில் பொருந்தும், 10 கட்சிக்கு அதில் உரிமை இருக்கிறது, 10 கட்சிக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் என்னுடைய இசைவே ஒரு பங்களிப்பு தான். நான் அதில் ஒத்துக்கொள்கிறேன், உடன்படுகிறேன், இணைந்து கொள்கிறேன், நானும் உங்களோடு வருகிறேன், இணைந்து பயணிக்கிறேன் என்று நான் இசைவளிப்பதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதுவே ஒரு பங்களிப்பு தான், அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் தான். நாங்கள் உருவாக்கின முற்போக்கு கூட்டணியை நான் எப்படி பலவீனப்படுத்த அனுமதிப்பேன்? இதுதான் என்னுடைய பார்வை, இதுதான் என்னுடைய அரசியல், இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். இதையெல்லாம் இந்த மேடையில் ஏன் விளக்கம் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் யாரும் பொருட்படுத்த வேண்டியதில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது, அதெல்லாம் பேசவே கூடாது. எவனாவது நம்ம பேரை சொன்னால் ஒரு வெளிச்சம் கிடைக்குன்னு நினச்சி பேசுகிறான், பழைச்சிட்டு போட்டோம், போடா பேரை சொல்லி பழைச்சிக்கோ, ரைட், பேரை சொல்லி பழைச்சிக்கோ, அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, அரசியல் ரீதியாக நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப 2026 நான் உங்களுக்கு மாற்றி சொல்றேன், 2026 திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். 2026 சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும். பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், வீழ்த்தி காட்டினார்கள், அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஊருக்கு போங்க, ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க, அண்ணன் சொல்லி இருக்கிறார், நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்திருக்கு, ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. போன தேர்தலில் பார்த்தோம், திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க, அண்ணன் நம்ம தெருக்கு வந்தால் தான் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து விழுது, மற்ற இடங்களில் போனால்
100 ஓட்டுல நமக்கு 10 ஓட்டு 7 ஓட்டு 8 ஓட்டு வருது. விடுதலை சிறுத்தைகளின் முகாம் கொந்தா 180 90 கொத்து கொத்தா விழுகிறது. இதை வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 2026 தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற சக்தி, சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டி அடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம். அதற்கு இப்போதே நாம் தயாராவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.